சென்னை உச்சநீதிமன்றத்தில் யானை ராஜேந்திரன் என்ற வழக்கறிஞர் திருவண்ணாமலை மலையின் மீது ஆக்கிரமித்து உரிய அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட குடியிருப்புகள் மற்றும் நீர்வழி பாதைகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட சுமார் 1535 வீடுகள் அடையாளம் காணப்பட்டன. அதன் அடிப்படையில் பேகோபுரம் தெருவில் உள்ள மலையின் மீது சுமார் வீட்டில் குடியிருப்பு வாசிகள் கணக்கெடுக்கும் பணியினை வருவாய்த்துறையினர் இன்று பணியில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து அவர்களை அப்புறப்படுத்தக்கூடாது, எங்களை அப்புறப்படுத்தக்கூடாது என்று வீடு குடியிருப்பு வாசிகள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் பேகோபுரம் தெருவில் உள்ள சுமார் 2 மணி நேரமாக சாலையில் மறியலில் ஈடுபட்டு வந்தனர். இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து பேகோபுரம் தெருவை சேர்ந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகள் முதியோர்களை வலுக்கட்டாயமாக காவல்துறை வாகனத்தில் ஏற்றி அவர்களை தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. ஆபிர்கான். தகவலுக்கு நன்றி போதராஜன். நேயர்களே, திருவண்ணாமலையில் மலை மீது ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருக்கக்கூடிய வீடுகளை அகற்றுவதற்கு தற்போது பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களை தற்போது போலீசார் கைது செய்திருக்கின்றனர். இது குறித்த அண்மை தகவலை எமது செய்தியாளர் போத்ராஜன் வழங்கி கேட்டு விரிவான தகவலை பின்வரக்கூடிய செய்திகள் தொகுப்பில் பார்க்கலாம்.